இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதையோட பேர் பூந்தொட்டி. வாங்க கற்பனை உலகத்துக்குள்ளே போகலாம். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு 2 பசங்க காலேஜை முடிச்சுட்டு ஹாஸ்டல் நோக்கி நடந்து வந்துட்டுருக்கானுங்க. அது அந்த காலேஜ் ஹாஸ்டல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காலேஜ் ஹாஸ்டல் நோக்கி நடந்து வந்துட்டுருக்கானுங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போதே மற்ற பசங்க இருந்துட்டு இவங்ககிட்ட, எங்கடா நியூ இயருக்கு போலையா நாளைக்கு ஊருக்கு அப்படின்னு கேட்குறானுங்க. இப்போது அந்த நாள் வந்து டிசம்பர் 31, அடுத்த நாள் நியூ இயருங்களா, அதனால் எல்லாம் வந்து ஊருக்கு கிளம்புனாலும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்போ இவனுங்க 2 பேர் சொல்கிறானுங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து பக்கத்து ஊர் நீங்கள் ஈஸியாக போயிடுவீங்க, நாங்கள் பக்கத்து ஸ்டேட்லேருந்து வரோம்டா. இப்போது வந்து நியூ இயருக்கு முன்னாடி நாளாவது காலேஜ் லீவ் விடுறது இல்லையா, நியூ இயருக்கு முன்னாடி நாள் போய் செமஸ்டர் எக்ஸாம் வச்சு நாங்கள் எப்படா வந்து ஊருக்கு போயிட்டு நியூ இயர் கொண்டாட முடியும் அப்படின்னு வருத்தத்திலே சொல்கிறானுங்க. அவங்க 2 பேர் அம்மா அதை கேட்டவனும் இருந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு, சரி விடு மச்சான், பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வரியா நியூ இயர் கொண்டாடலான்னு சொல்கிறான். அவனும் வந்துட்டு, இல்லைடா பரவாயில்ல, நாங்கள் 2 பேர் வந்து இந்த டைம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறானுங்க. ரூமுக்கு போனதுலேருந்து ஹாஸ்டல் ஃபுல்லாக அப்படியே பசங்கள்லாம் டக்கு டக்குன்னு பேக் பண்ணி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு போகிறானுங்க. நைட்டு வந்து நியூ இயர் கொண்டாடணுன்னு பசங்க எல்லாத்துக்குமே காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேலே இந்த நேரத்தில் ஒரே கோவம். ஏன்னா நியூ இயருக்கு முன்னாடி நாள் போயிட்டு நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வச்சுட்டாங்களே, சாதாரண கிளாஸாக இருந்தால் கூட நம்ம லீவ் போட்டு போயிருக்கலாம். இப்போ என்ன நம்ம அவசர அவசரமாக ஓடி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஊரில் நைட்டு 12 மணிக்கெலாம் வந்து நல்லா கொண்டாடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நிறைய பேர் அப்படியே சொல்லிட்டு வேகமாக ஓடுறானுங்க. அப்படி ஒரு ஹாஸ்டலில் ஒரு 3/4 பேர் போயிட்டானுங்க. மீதி 1/4 பேர் என்ன பண்ணுறாங்க, நைட்டு 7:30 to 8:30 தான் வந்து சாப்பாடு டைமு. இவனுங்க வேகமாக ஒரு 7:15க்கு போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஹாஸ்டல் மெஸ்ஸில். சாப்பாடு சாப்பிட்டு டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு. அவனுங்களாம் இந்த பக்கத்து ஊருக்காரனுங்க, சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் போயிடலாம் பார்த்தீங்களா வீட்டுக்கு, அது மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் டக்கு டக்குன்னு அப்படியே கிளம்பி போகிறானுங்க அவனுங்க ஊரை நோக்கி. இப்போ மணி ஒரு 8:30 இருக்கும். 8:30க்கு வந்து அந்த ஹாஸ்டல் மெஸ் டைம் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே எல்லாம் போயிட்டானுங்க அவன் ஊருக்கு. இப்போ அந்த ஹாஸ்டலில் மொத்தமாக வழக்கமாக ஒரு 200-300 பேர் இருப்பானுங்க. ஆனால் இப்போது அதிகபட்சமே ஒரு 30-20 பேர் தான் இருப்பானுங்க. மற்றவங்க எல்லாமே ஊருக்கு போயிட்டானுங்க. இந்த 10-20 யாருன்னா வந்து இந்த பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்தவங்க, அடுத்து ஒரு நாள் லீவுக்கு எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு ஹாஸ்டலில் இருப்பானுங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பசங்க ஒரு 20-30 பேர் மொத்தம். அது ஒரு 3 ஃப்ளோர் இருக்க ஒரு ஹாஸ்டலு. 3 ஃப்ளோரில் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு சும்மா ஒரு 5-10 பேர் தான் இருப்பானுங்க. நம்ம பசங்க 2 பேர் இருக்கிறது வந்து 3rd ஃப்ளோர் மேலே. அவங்க இருக்க ஃப்ளோரில் அவங்க 2 பேர் தான் இருக்கானுங்க. ஏன்னா மற்ற இருக்க அந்த 20 பேர் அந்த 18 பேர்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே வந்து இந்த 2nd ஃப்ளோர், 1st ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர். இவனுங்க 3rd ஃப்ளோரில் அவங்க ஃப்ளோர்லேயே அவங்க 2 பேர் தான் இருக்கானுங்க அவனுங்க ரூமில். இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, சரி ஓகேன்னு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு படுத்துட்டானுங்க. படுத்து கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்துட்டே படுத்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் கொஞ்சம் படத்தையும் பார்க்குறானுங்க. படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் அந்த மொத்தம் 2 ரூம்மேட் இருக்கானுங்களே, அதில் ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட, சரிடா போய் நம்ம வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறானுங்க. இவனுங்க வந்து ஒரே ரூமு, இவனுங்க கூட ரூம்மேட்ஸ் 2 பேர் இருப்பானுங்க. அவனுங்களில் ஒருத்தன் சாயங்காலம் கிளம்பிட்டான் டக்குன்னு விட்ட கையோட, இன்னொருத்தன் நைட் சாப்பாடை சாப்பிட்டு அப்படி கிளம்புறான். கிளம்புனதுக்கப்புறம் இவனுங்க 2 பேர் தான். அது ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட இந்த மாதிரி தண்ணி பிடிச்சிட்டு வான்னு சொல்கிறான். அவனும் அவங்க ரூமுக்கே ஒரே வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணுவானுங்க அவனுங்க, வேறு எதுவுமே தண்ணி இல்லை. அதனாலேயே மாற்றி மாற்றி தண்ணி பிடிக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதில் ஷிஃப்ட் மாற்றி பிடிச்சிக்குவானுங்க. எப்படின்னா, இன்றைக்கினா வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நான் தண்ணி பிடிக்கணும், அடுத்த நாள் அவன் ஃபுல்லாக தண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த இன்னொருத்தன் போகிறான். போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறான். வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு இவன்கிட்ட கொடுக்குறான். அவன் குடிச்சு லைட்டாக வாயில் வச்சுட்டு, டேய் என்னடா கோல்டு வாட்டர் பிடிச்சிட்டு வராமல் நார்மல் வாட்டர் பிடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் இருந்துட்டு, சாரிடா மறந்துட்டேன்டா, நான் நார்மல் வாட்டர் பிடிச்சிட்டு வந்துட்டேன், பரவாயில்ல விடு குடிச்சிக்கோ, நைட் நீ குளிராக வேறு இருக்குது, எதுக்கு வந்து கோல்டு வாட்டரை குடிச்சிட்டு சமாளிக்கிறான். இவன் இருந்துட்டு, அட போடா யாரா கோல்டு வாட்டரை குடிப்பா, போயிட்டு சாரி யாரா நார்மல் வாட்டர் பிடிப்பா, போயிட்டு கோல்டு வாட்டர் பிடிச்சிட்டு வாடா அப்படிங்கிறான். ஆனால் அவன் இருந்துட்டு, டே போடா எனக்கே வந்து ஒரு மாதிரி சோம்பலாக இருக்குடா அப்படிங்கிறான். அப்புறம் இவன் மூலம் லைட்டாக வாயில் தண்ணி வச்சுருப்பான் பார்த்தீங்களா, அதுலேயே ஒரு மாதிரி அவன் நாக்கில் ஈரப்பதம் ஆனவும், சரி ஓகே போதும் விடு நீயும் படுத்து நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிடுறானுங்க. இப்படி இவங்க தூங்கினதுக்கப்புறம் அந்த 2nd ஃப்ளோர்லேருந்து ஒருத்தன் பையன் மேலே வந்து இவனுங்க ஒரு ரூமை லாக் பண்ணிடுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இவனுங்க 2 என்ன பண்ணியிருக்கானுங்க, அவன் ரூமை போயிட்டு லாக் பண்ணிவிட்டு அவங்க பசங்களே சொல்லி வச்சுட்டு தெரியாமல் அவனை அடுத்த நாள் காலையில் எந்திரிக்க விடாமல் லேட் பண்ணி இந்த மாதிரி பல சேட்டைகள் பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க. இவன் அதுக்கு பழி வாங்குறேன், நானாவது பரவாயில்ல, முதல்ல நீங்கள் என் ரூமை தாள் போட்டதுக்கப்புறம் நான் பக்கத்து ரூம்மேட்ஸை வச்சு இப்படியே ஃபோன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்தில் திறந்துட்டேன்டா, ஆனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பொதுவாக அந்த ஹாஸ்டலுக்கு எல்லா ரூமே வந்து தட்டினா கூட வெளில சவுண்டு கேட்காத மாதிரி ஒரு பண்ணி வச்சுருக்கானுங்க. அதனால் இவனும் இருந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறங்கிற பேரில்
அவங்க ரூமை லாக் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிட்டான் தெரியாமல். இப்போ மணி வந்து ஒரு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அந்த 2 பேரில் அந்த ஒருத்தன் சொன்னேன்ல நான் ரூமில், அந்த கோல்டு வாட்டர் தான் குடிச்சே திரும்ப சண்டை போட்டுட்டு இருந்தான்ல, அவன் அடுத்த ராத்திரி ஒரு 12 மணிக்கு எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி விக்க எடுக்க ஆரம்பிக்க, ஒரு மாதிரி அடைக்குது அவனுக்கு நெஞ்சு, தண்ணி குடிச்சே ஆகணும். அப்புறம் பார்க்குறான் அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி இல்லை. இவன் என்ன பண்ணியிருக்கான் அவன்கிட்ட, அதாவது இந்த கோல்டு வாட்டர் கேட்டு சண்டை போட்டான்ல, இப்போ கூட எந்திரிச்சு விக்கிக்கிட்டு கிடக்குறான்னு, இவன் அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நீ கோல்டு வாட்டர் ஏன்னா பிடிச்சிட்டு வர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இருந்த ஒரு பாட்டில் தண்ணியும் அந்த ஒரு பூந்தொட்டி இருக்குது அவங்க ரூம்குள்ளேயே வச்சுருக்கானுங்க, அந்த பூந்தொட்டியில் ஊற்றிட்டான். அந்த பூந்தொட்டி சின்ன பூந்தொட்டி தான், அதாவது மணல் எல்லாமே அதில் கம்மியாக தான் இருக்குது, ஒரு சின்ன செடிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் பூந்தொட்டி பெருசு. இவன் என்ன பண்ணிட்டான், எல்லா தண்ணியும் அதில் ஊற்றிட்டான், 1 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றிட்டான். இப்போ அந்த மண் வந்து உள்ளே அந்த தண்ணியை தான் உறிஞ்சிக்க முடியாமல் மேலேயே மிதந்துட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் விக்கிட்டு இருக்கான், அவனை எழுப்பி விட்றான். எழுப்பி விட்டுட்டு, டேய் இந்த மாதிரிடா முடியலடான்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஆகிறான், தண்ணி குடிச்சே ஆகணும். இவன் 2 கதவை தட்டுறான், தட்டி திறக்கிறான், திறக்க முடியல, எவனோ வெளில லாக் பண்ணிட்டான். இவங்க கெஸ் பண்ணிட்டான் அவன், சரி நேற்று நம்ம பண்ணவன் தான் கண்டிப்பாக அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு. அதனால் டக்குன்னு அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஆனால் அவன் வந்து ஃபோன் இருக்குது, ஆனால் அவன் வேணும் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் தெரிஞ்சு போச்சு, சரி இவனுங்க இதுக்கு தான் வந்து கூப்பிட்றானுங்க அப்படின்னு. நம்மால் இப்போ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், படம் பார்த்துட்டு இருக்கான் அவன்ல ஜாலி நைட்டு ஃபுல்லாக. சரி லீவு தானே நாளைக்கு அப்படின்னு. வேணே ஃபோன் வருது, வேணே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். இப்படியே நேரம் போகுது, ஒரு 2-3 நிமிஷம் ஆகுது. அவனும் வந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறான், வார்டனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான், யாருமே ஃபோன் பண்ண மாட்டேங்க, கதவை போட்டு தட்டுன்னு தட்டுறான், எதுவுமே இருக்காக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட டேய் மச்சான் நமக்கு வேறு வழி இல்லை, இரு நான் ஒரு வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் ஒரு கர்ச்சீஃப் இருக்குல்ல, அந்த கர்ச்சீஃபை எடுத்து அவன் வாய்க்கு மேலே வச்சு அவனை வாயை திறக்க சொல்லிவிட்டு அந்த கர்ச்சீஃப் அப்படியே வந்து மேலே அப்படியே லைட்டாக வாயை அப்படியே அடைச்சிட்டு, அதாவது உள்ளே தண்ணி ஊற்றினா உள்ளே போகிற மாதிரி அந்த பூந்தொட்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பூந்தொட்டியை எடுத்து அவன் வாய்க்குள்ளே அப்படியே ஊற்றுறான் அந்த தண்ணியை. அது என்ன பண்ணுறது, கொஞ்சம் அழுக்கு தண்ணி, அதை வந்து அந்த கர்ச்சீஃப் வந்து பாதி தடுத்தாலுமே, ஏன்னா அந்த அழுக்கு தண்ணி தானே, அவன் வாயில் போகுது. வாய்க்குள்ளே போனதுக்கப்புறம் அவனுக்கு விக்கெல்லாம் சரியாயிருச்சு. ஆனால் என்ன அந்த அழுக்கு தண்ணி அந்துங்கனால அவனுக்கு நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு. அடுத்த 2 நாளைக்கு அப்படியே சளியோடு சுற்றிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரியாயிருச்சு அவனுக்கு. ஆனால் அப்போ அவன் முடிவு பண்ணுறான், தண்ணியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இதோட கதையும் முடியுது.